Welcome to my channel InfoMizzle. This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketing வீட்டிலிருந்தே உங்களோட ஓய்வு நேரத்தில் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி சின்ன சின்ன டாஸ்க்களை செய்வதன் மூலமா நீங்கள் தினசரி வருமானத்தை சம்பாதிக்க வளமான வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இலையுதிர் காலத்தில் பரவலாக கிடைக்கக்கூடிய பல வகைகள் ஒன்றான சீத்தாப்பழத்தை பற்றியும் அதன் நன்மைகளை பற்றியும் அதை எப்படி சாப்பிடலாம்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம் நாட்டில் சீத்தாப்பழம் என்று அழைக்கப்படும் இப்பழம் ஆங்கிலத்தில் கஸ்டர்ட் ஆப்பிள் என்று அழைக்கப்படுகிறது. கஸ்டர்ட் என்ற ஐஸ்கிரீம் போன்ற சுவை இப்பழத்திற்கு இருப்பதால் இதற்கு இப்பெயர் வந்தது. சீத்தாப்பழம் வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும்தான் காய்க்கும். குளிர்காலத்தில் இந்த பழம் நிறைய கிடைக்கும். இந்த பழம் சளியை தூண்டும் என்று நினைத்து கொண்டு தவிர்த்து விடுவார்கள். ஆனால் தினமும் சாப்பிட வேண்டிய பழம் இது. சீத்தாப்பழத்தின் வெளிப்புறத்தோல் கடினமானதாக இருக்கும். அதை சாப்பிட முடியாது. உள்ளே வெள்ளை நிற கிரீம் போன்ற சதுப்பிடிப்பு கொண்ட பழமும் அதனுள்ளே ஏராளமான கருப்பு நிற கொட்டைகளும் இருக்கும். இந்த கருப்பு நிற கொட்டைகளை நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும். சதை பகுதி இனிப்புச்சுவை கொண்டதாக இருக்கும். சீத்தாப்பழத்தில் பொட்டாசியம், மெக்னீசியம், வைட்டமின் சி, வைட்டமின் B6, புரதச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்புச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. நீண்ட காலமாக அல்சர் நோயால் அவதிப்படுபவர்கள் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வர அவர்களுக்கு அந்த பாதிப்பு வெகு விரைவில் குணமாகும். அதேபோன்று அசிடிட்டி பிரச்சனை இருப்பவர்களும் இந்த பழத்தை சாப்பிடலாம். உடல் மெலிந்து காணப்படுபவர்கள், உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம். காரணம், இது ஒரு கலோரி நிறைந்த பழமாகும். 100 கிராம் சீத்தாப்பழத்தில் கிட்டத்தட்ட 90 கலோரிகள் இருக்கிறது. சீத்தாப்பழத்தில் உள்ள வைட்டமின் B6 மாதவிடாய்க்கு முன்பு ஏற்படும் உடல் மற்றும் மன அவதிகளை குறிக்கும் PMS எனப்படும் ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துகிறது. சீத்தாப்பழத்தில் உள்ள மெக்னீசியம் சத்து செரிமானத்தை சீராக்குவதிலும், தூக்கத்தை வரவழைப்பதிலும், மனதை அமைதிப்படுத்துவதிலும், மலச்சிக்கலை சரியாக்குவதிலும், உடல் தசைகளை ரிலாக்ஸ் செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. இதில் உள்ள வைட்டமின் சி நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதிலும், சர்ம ஆரோக்கியத்திற்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. சீத்தாப்பழம் அதிக இயற்கை சர்க்கரை கொண்ட பழம். சீத்தாப்பழங்களில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் ஃப்ரக்டோஸ் இரத்த சர்க்கரையை எளிதில் உயர்த்தாது. இது இரத்தத்தில் குளுக்கோஸை மெதுவாக வெளியிடுகிறது. உணவு சாப்பிட்ட பின் இனிப்பாக ஏதேனும் சாப்பிட வேண்டும் என்ற கிரேவிங் இருப்பவர்கள் சீத்தாப்பழத்தை சாப்பிடலாம். நம் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிப்பதற்கு சீத்தாப்பழம் உதவியாக இருக்கிறது. இரத்த சோகை கொண்டவர்கள், கர்ப்ப காலத்தில் ஹீமோகுளோபின் பற்றாக்குறை எதிர்கொள்ளும் பெண்கள் இந்த பழத்தை சாப்பிட்டு வரலாம். சீத்தாப்பழத்தில் உள்ள அசிட்ரோஜனின் என்ற வேதிப்பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுகிறது. இது புற்றுநோயை எதிர்ப்பதில் உதவுகிறது. குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி மற்றும் எலும்பு பலவீன பிரச்சனைகளுக்கு சீத்தாப்பழம் சிறந்த நிவாரணியாகும். அதோடு எலும்புகளை உறுதிப்படுத்தும் கால்சியமும் சீத்தாப்பழத்தில் அதிகமாக இருக்கிறது. சீத்தாப்பழத்தை உணவுக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. அதேபோல் உணவுடன் சேர்த்தும் சாப்பிடக்கூடாது. சீத்தாப்பழத்தை மற்ற பழங்களுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. சீத்தாப்பழத்தை ஜூஸாக சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிட்டால் தான் பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.